ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைலில் ஒரு பாயசம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஓணமில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிபி. இது இல்லாமல் ஓணமே கம்ப்ளீட் ஆகாது. இது மோஸ்ட்லி தமிழ் பீப்புளுக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஏன்னா இதில் அரிசி அடை யூஸ் பண்ணி பாயாசம் செய்வாங்க. செய்கிறது ஈஸி தான், நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும் ஒரு கப்புன்றது. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து மாவு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இலையில ஊற்ற முடியாது, ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாலும் ரொம்ப வந்து ஹார்டாக இருக்க மாதிரி ஆயிரும். ஸோ வந்து இந்த மாதிரி பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி அடை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழை இலையிலையும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பிளேட்லையோ இல்லை வந்து ஒரு ட்ரேலையோ செய்யலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் இலையை எடுத்திருக்கேன். இலையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கொயர் ஷேப்பில். இப்போ வந்து இலையில வந்து நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து மெதுவாக வந்து ரோல் பண்ணணும். கீழே சிந்தும், லைட்டாக கீழே 1 ட்ராப் 2 ட்ராப் கண்டிப்பாக சிந்தும். அது வந்து பரவாயில்ல. இந்த மாதிரி நல்லா வந்து ரோல் பண்ணிட்டு இதை வந்து வாழை நார் வச்சு நான் கட்டிடுறேன். அப்படி உங்ககிட்ட வாழை நார் இல்லைன்னா த்ரெட்டில் வச்சு நீங்கள் கட்டிடுங்க. இந்த மாதிரி கட்டிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வாழை இலையில எப்படி கட்டுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா நீங்கள் வந்து பிளேட் எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் எந்த பிளேட் உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்ல வந்து நீங்க நெய் ஆட் பண்ணிட்டு ஊத்துறதா இருந்தாலும் ஊத்திக்கலாம் மாவை, இல்ல அப்படியே டைரக்டாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 2 கரண்டி அளவுக்கு மாவை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கையில லைட்டா சுத்திட்டீங்கன்னா ஈவனா வந்து அது ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இட்லி மாதிரி அவிக்க போறோம். ஸ்டீமர் பிளேட்லயோ இல்ல இட்லி பாத்திரத்திலயோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இலை அடையை எல்லாமே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வச்சு பார்த்தேன் 5, அது வந்து செட் ஆகல. ஸோ வந்து மேலே அப்படியே வச்சு நல்லா அவிச்சு எடுத்துட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். மாவு வந்து கொஞ்சம் தனியாக தானே இருக்குது, ஸோ வந்து சீக்கிரம் வெந்துடும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே ஆகாது. ஸோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்துட்டு தண்ணியில் போட்டுருங்க, இல்லைனா வந்து தண்ணியை வச்சு அப்படியே எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இலையில நான் அவிச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிளேட்டில் வச்சிருந்ததை அவிச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த இலை அடையை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கத்தியை வச்சு நல்லா வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்படியே இர்ரெகுலராகவும் வந்து போட்டு எடுப்பாங்க தண்ணியில். உங்களுக்கு கொஞ்சம் ஷேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி. இப்போ இலையில இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக வந்து ஷேப்ஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம இலையில வந்து ரோல் பண்ணி வைக்கிறோம்ல, ஸோ வந்து அங்கங்கே வந்து நழுவி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஓரளவுக்கு ஷேப் கரெக்டாக இல்லாமல் இருக்கும். லைட்டாக வந்து நான் கட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு மிச்சம் வராதெல்லாம் அப்படியே நம்ம தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். இப்போ இது வேக வச்சு எடுத்தோடனே தண்ணியில் போட்டு நல்லா அலசிடணும். இது வந்து கோல்டு வாட்டரில் போட்டு அலசினா உங்களுக்கு நல்லா வந்து அது ஃப்ரிம்மாக நிற்கும். ஸோ வந்து கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், சுடு தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த மாதிரி பச்சை தண்ணியில் நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு வடிகட்டி போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக தண்ணி வடிகிற அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சொதன்னு ஆயிரும். அதுக்காக இப்போ நம்ம இதை கம்ப்ளீட்டாக தனியாக வடிச்சு எடுத்தாச்சு. இதை தனியாக வச்சிடலாம். நீங்கள் வந்து பாயாசத்துக்கு வெல்லமோ கருப்பட்டியோ இல்லை வந்து நார்மலான சர்க்கரையோ எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். கருப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 கப்புன்றது 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். ரொம்ப வந்து பாகு மாதிரி ரெடி பண்ண தேவையில்லை. அந்த கருப்பட்டி கரைஞ்சா போதும். நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேன்ல 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம வடிச்சு வச்சிருக்க அரிசி அடையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அந்த நெய்யிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க கருப்பட்டி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த அரிசி அடையை வந்து கருப்பட்டிலாம் நல்லா ஊறி இந்த மாதிரி வந்து கொதிச்சு நல்லா கெட்டியா வரணும். அப்போ வந்து தின்னான தேங்காய் பால், அதாவது 2வது எடுத்த தண்ணியான தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 2 கப்புன்றது நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 400 ml எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா திக்காய் வந்துடும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த அரிசி அடை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா அந்த கருப்பட்டியோட நல்லா வந்து மிக்ஸ் ஆயிருச்சு. இந்த மாதிரி நல்லா திக்கா ரெடி ஆகி வரும்போது 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்டா எடுத்த தேங்காய் பால் அது நல்லா திக்கா இருக்கும். அது வந்து 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்ன்றது 200 ml நான் ஆட் பண்ணிருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு குக் பண்ணக்கூடாது, இல்லைனா வந்து அந்த தேங்காய் பால் திரிஞ்சிரும். நம்ம கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கிறதுக்கு அதுக்கும் இன்னும் ரொம்ப திரிஞ்சிரும். ஸோ தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம முந்திரி பருப்பு இப்போ நம்ம வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு 10 முந்திரி 10 கிஸ்மிஸ், அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் வேற ஏதாவது நட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு 1/2 கப் அளவுக்கு பல்லா நறுக்குன தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இது எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நீங்க ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா வாசமா சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த பாயாசத்தில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அடை பாயாசம் வீட்டிலே ரெடி ஆயிரும். இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். தமிழ்நாட்டில் இது தெரிய அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை. கேரளாக்காரங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஓணம்ல ரொம்ப முக்கியமான ரெசிபி. ஸோ இனிமேல் ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த அடை பாயாசம் ட்ரை பண்ணி பாருங்க. செய்யறது ரொம்ப சிம்பிள் தான். இந்த பாயாசம் நீங்க வெறுதாவும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த பாயாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நேந்திரன் பழம் அதுக்கப்புறம் அப்பளம் வச்சு சாப்பிடுவாங்க. வெறுதா சாப்பிட்டாலே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆனா இந்த அப்பளமும் இந்த நேந்திரன் பழமும் வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். யார் யாருக்கெல்லாம் பாயாசத்துக்கு அப்பளம் வச்சு சாப்பிட பிடிக்குமோ கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.